வணக்கம் நண்பா. தளபதி 68 படத்துல இருந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்குது. அது என்னன்னா தளபதி 68 படத்தோட டைட்டில் என்னவா இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு அப்டேட் தான் இப்ப கிடைச்சிருக்குது. அது பாத்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர் ஸ்பெஷலா ரிலீஸ் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் அப்படின்றத ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். அதுக்கு உண்டான ஒரு ஹிண்ட் தான் இப்ப என்னவா இருக்கும் அப்படின்றத ஒண்ணு கொடுத்துருக்காங்க. தளபதி 68 படம் டைட்டிலோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இப்ப வந்து சொல்லியிருக்காங்க. பி அப்படின்ற லெட்டர் தான் தளபதி 68 படத்தோட டைட்டில் ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி இப்ப சொல்லியிருக்காங்க. தலவை 68 படம் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க பசில் அப்படின்ற மாதிரி தான் டைட்டில் வைக்க போறாங்க அப்படின்றது. அப்போருந்து நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே நிறையவே சோசியல் மீடியால போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு டைம் டிராவல் படம் அப்படின்றதுனால படத்தோட டைட்டிலும் டைம் டிராவல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பி அப்படின்ற லெட்டர்ல தான் தளபதி 68 படத்தோட டைட்டில் ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவரையிலுமே பாத்தீங்கன்னா பசில் அப்படின்ற மாதிரி தான் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறாங்க. தளபதி 68 படத்தோட டைட்டில் இங்கிலீஷ்ல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ நியூஸ் கிடைச்சிருக்குது. ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா லியோ படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பேன் இந்தியா படம், அதனால வந்து லியோ அப்படின்ற இங்கிலீஷ் டைட்டில் வச்சிருந்தாங்க. அதே மாதிரிதான் இப்ப தளபதி 68 படமும் அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா படமே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் டைட்டில் வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லாமே பேன் இந்தியா படமா இதுக்கப்புறம் வர எல்லா படமுமே பேன் இந்தியா படமா ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி இப்ப நியூஸ் கிடைச்சிருக்குது. லியோ படத்துக்கு லியோ அப்படின்ற இங்கிலீஷ் டைட்டில் வச்சதுனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சு எல்லாருமே பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல எல்லாருமே பாத்தீங்கன்னா அதிகமான கலெக்ஷன் லியோ படம் வந்து இப்ப கொடுத்துருக்கு. ஸோ தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா அதிகம் கலெக்ஷன் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா லியோ படம் தான் இப்ப ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. அதை பீட் பண்ணணும்னு நம்ம தளபதியோட தளபதி 68 படம் தான் வந்து ஆகணும். அது ஒரு மெயின் செட்ல காரணமா வச்சுக்கிட்டு வெங்கட் பிரபு இங்கிலீஷ்ல தான் டைட்டில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஏஜிஎஸ் நிறுவனம் ஒரு ஃபைட்டிங்ல ஒன்று இருக்காங்களாமா. ஸோ இது பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமா நமக்கு வந்து தெரிய போகுது என்ன டைட்டிலா இருக்கா போகுது அப்படின்றத. ஸோ ஜனவரி 1ஆம் தேதி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அதே மாதிரி டைட்டில் வச்சுதான் அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா அவங்க அடுத்தடுத்து அப்டேட் தேட ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த ஒரு மேஜிக் ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா தளபதி 68 படத்துல வேற மாதிரியான ஒரு ப்ரொமோஷனை பெறும். ஸோ தளபதி 68 படத்துக்காக பாத்தீங்கன்னா ஒரு 5 டைட்டில் ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தாரு வெங்கட் பிரபு. அது பாத்தீங்கன்னா நம்ம தளபதிட்ட கொண்டு போய் கொடுத்தாராம். நம்ம தளபதி வெங்கட் பிரபு நீயே ஏதோ செலக்ட் பண்ணியா ஒரு நல்ல டைட்டில செலக்ட் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி நம்ம தளபதி சொல்லிட்டாராமா. இப்ப பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான டைட்டில் வந்து வெங்கட் பிரபு செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரியல. ஆனா பி அப்படின்ற டைட்டில் தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்திருக்காமா. ஸோ இந்த ஒரு டைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜனவரி 1ஆம் தேதி என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தளபதி 68 படத்தோட டைட்டில் பில ஆரம்பிக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எந்த ஒரு டைட்டிலா இருக்கும், எந்த மாதிரியான இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம எப்போ போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல்ல தளபதி பத்தின புதிய புதிய அப்படிலாம் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.